வணக்கம் குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் செகண்ட் லெசன் த ரிவோல்ட் ஆஃப் 1857 அண்ட் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் லெசனோட கண்டினியூவேஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இந்தியாக்குள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்க, ஃப்ரெஞ்ச் கம்பெனிஸ் வந்தாங்க ஃபார் ட்ரேடுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் நிறைய சண்டை வந்தது. யார் இந்தியாவோட ட்ரேடில் மோஸ்டாக டாமினேட் பண்ணுறதுன்னு. அதில் பிரிட்டிஷ் ஜெயிச்சது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க பரவ ஆரம்பித்தாங்க, இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்தாங்க. ட்ரேடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்களோட ஃபேக்ட்ரிஸு, ஃபோர்ட்டு, கோட்டைகளை கட்டி அதுக்கப்புறம் அந்த நாட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அப்புறம் சண்டை போட்டு அந்த ராஜாவை வீழ்த்தி அந்த நாடையே எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் தான் ரிவோல்ட் ஆஃப் 1857 அண்ட் சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம். ஓகேவா, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். After nearly 100 years of conquest and rule over India, the British Empire was jolted by the rebellion in 1857 that shocked the foundation of the British Empire in India. It was called the Revolt of 1857. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 100 இயர்ஸ் பிரிட்டிஷ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை ஜெயிச்சு நம்மளை ஆண்டுட்டு வந்தாங்க. எப்படி ஆண்டுட்டு வந்தாங்கன்னா கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு நம்மளை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கிளர்ச்சி தோன்றுச்சு. கிளர்ச்சினா ரெபிலியன்னா ஒரு கிளர்ச்சி, ஒரு போராட்டம், சண்டை. அங்கங்கே இவங்களோட பாலிசிஸ், இவங்களோட கொடுமைகள்லாம் தாங்க முடியல. இவங்க இந்தியன்ஸ் மனுஷன் மாதிரியே நடத்தலை. ஸோ எல்லாருக்கும் கோபம் அங்கங்கே சில கிளர்ச்சிகள் உண்டாச்சு. அதில் முக்கியமான கிளர்ச்சி, அதாவது அவங்க நம்ம பிரிட்டிஷ் ஃபவுண்டேஷனை வீக்கான கிளர்ச்சிலாம் ரெபிலியன் தான் 1857 ஸ்டார்ட் ஆச்சு. த க்ரோயிங் அன்ரெஸ்ட். The British come to India as trader and merchant. அதாவது பிரிட்டிஷ் எதுக்காக இந்தியாக்குள்ள வந்தாங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் வணிகத்துக்காக வந்தாங்க. மெர்ச்சன்ட்ஸ்னா வணிகம் பண்றது, இங்க பிசினஸ் பண்றது. As the years went by, they annexed a large territory in India and began to rule this region in a very unfair manner. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணாங்க, இந்தியாவை பிடிச்சி இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெனி பாலிசிஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் காஸ்ட் அன்ரெஸ்ட் அமாங் த இந்தியன் பாப்புலேஷன். அவங்களோட சில பாலிசிஸ் நம்மளை என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை கோவப்படுத்துச்சு, நம்மளை அமைதியின்மையா மாத்துச்சு. ஏன்னா அவங்களோட இதெல்லாம் நியாயமாவே இருக்காது. அவங்க ரூல்ஸ் எல்லாம், பிரிட்டிஷோட ரூல்ஸ் எல்லாம் நியாயமாவே இருக்காது. த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி made the farmers pay very high taxes to meet their growing expenses. அதாவது இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, ஃபார்மர்ஸை நிறைய டாக்ஸ் பே பண்ண சொன்னாங்க. விதைக்கு இவ்வளோ டாக்ஸ், நீ விதைச்சா இவ்வளோ டாக்ஸ், உனக்கு இவ்வளோ லேண்ட் இருந்தால் இவ்வளோ டாக்ஸ், நீ இவ்வளோ அறுவடை பண்ணால் இவ்வளோ டாக்ஸ், உனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் அதில் இவ்வளோ டாக்ஸ்ன்னு எக்கச்சக்க டாக்ஸஸ் நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் company also began to force farmers to cultivate only plantation crops such as cotton and indigo, a plant used to dye cloths. These were used as raw material for factories in British. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸா அவங்களுக்கு தேவையான கிராப்ஸை மட்டும் நம்மளை விளைவிக்க சொன்னாங்க. அதுவும் என்னதுன்னா காட்டன். அவங்களுக்கு தேவையான, அவங்க பிரிட்டிஷ் ரொம்ப குளிரான பிரதேசத்துல இருப்பாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கால ரொம்ப குளிரான பிரதேசம்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டன் டைட்டா இந்த கோட்லாம் இருக்கும்ல, ஃபேப்ரிக் கோட்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கு டைக்காகவும் காட்டனையும் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணி விளைவிக்க சொன்னாங்க. ஏன்னா இங்கேயே துணியை உற்பத்தி பண்ணி இங்கேயே அந்த துணிக்கு டை போட்டு அந்த தண்ணி, வேஸ்ட் தண்ணியை 6 குளத்துல கலந்து நம்ம நீர்நிலைகளெல்லாம் அழுக்கு பண்ணிட்டு அவங்க துணியை மட்டும் அழகாக எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நம்மளை வளர்க்க வச்சாங்க.
Many old centuries of trade in India declined due to the exploitative policies of the British. நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும்ல, இந்தியன் மார்க்கெட்ஸ்ன்னு இருக்கும்ல, இந்தியாவோட பழமையான மார்க்கெட்ஸ் இருக்கும்ல, பழைய மார்க்கெட்ஸ் எல்லாம் மூட வச்சாங்க. இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது, இதுதான் மார்க்கெட்டிங் முறை, இப்படிதான் சேல் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட பழைய ஓன் மார்க்கெட் எல்லாம் என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. There were the frequent famines. There were the frequent famines that led to the death of people in large number. இதனால பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஃபெமைன்ஸ்னா என்னதான், ஃபெமைன்ஸ்னா என்ன, பஞ்சம் வருது, வறுமை பஞ்சம். எப்படின்னா ஒரு எல்லாமே சரிசமமா ஒரு நாட்டில் வந்து விளைவிச்சாதான், அதாவது சரிசமமா வளர்த்தாதான் கரெக்டா இருக்கும். அரிசி வந்து சரியான அளவு, வெஜிடபிள் சரியான அளவு, ஃப்ரூட்ஸ் சரியான அளவு வந்து வளர வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தேவையான கிராப்ஸை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி வளர வச்சதுனால நிறைய பேருக்கு அரிசி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அரிசி வந்து விலை அதிகம், நம்ம பருப்பு பல்சன்ஸ் கிரெயின்ஸ் வந்து விலை அதிகம், ஃப்ரூட்ஸ் விலை அதிகம். இதனால சாதாரண மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேரோட நிலங்கள் புடுங்கப்பட்டது, லேண்டை வாங்கிக்கிட்டாங்க, அவங்களோட சொத்துக்களை வாங்கிட்டாங்க, ப்ராப்பர்ட்டிஸை வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வறுமை வந்தது. ஃபெமைன்ஸ்னா வறுமைன்னு அர்த்தம். Many Indian rulers were dissatisfied with the British as they had lost their power and authority due to expansionist policy of the English East Indian Company. Some of these stated were Awadh, Satara and Jhansi. Many ரொம்ப வந்து இந்தியாவில் வந்து மீதி இருக்க ராஜாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாங்க. ஏன்னா இவங்க ரூல் எல்லாத்துலேயுமே பிரிட்டிஷ் நுழைஞ்சது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அது என்னன்னா, போன லெசனில் ஃபர்ஸ்ட் லெசனில் நான் சொல்லியிருப்பேன், நான் அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் என்னென்ன பாலிசிஸ் போட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கம்பெனி உங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லைன்னா உங்கள் நாடு என்னது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் லேண்டை எங்களுக்கு கொடுக்கணும், நாங்கள் எங்கெல்லாம் கம்பெனி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் எங்கள் ஆர்மி இருக்கும், நாங்கள் எங்கெல்லாம் ரூல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் எங்கள் ஆர்மி இருக்கும், அந்த ஆர்மிக்கு மெயின்டைன் பண்ணுற செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்படி ஏகப்பட்ட பேர்டன்ஸை வந்து இந்தியன் டெரிட்டரி மேலே வச்சாங்க. இதனால வந்து நிறைய கிங்ஸ் வந்து ரொம்ப மீதி இருந்த கிங்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் கிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தோடவும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு குழப்பத்தோடவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. In their quest to reform the Indian society, the British passed the law to stop the practice of sati and to encourage the widow marriage. They also allowed Christian missionary to operate freely in India. Many Indians interpreted it as an attack on their religion and traditional way of living. இது எப்படி அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, சத்தின்ற ஒரு ரூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபையும் அவரோட சேர்த்து எரிச்சிருவாங்க. ஒய்ஃப் உயிரோட இருக்கும் போதே ஹஸ்பண்டோட சேர்த்து எரிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் இருக்கக்கூடாது. அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு பேர் தான் சதி. ஒரு நமக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடியிலேருந்து இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு 7 years 6 years குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, இப்போ குழந்தைங்க வந்து வளரும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, பாய் அண்ட் கேர்ள், அந்த பாய் வந்து வளரும் போது ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டா அந்த குழந்தையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. இப்படி ஒரு பல விஷயங்களை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஜியஸ் மெத்தடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இல்லை தானே, இதெல்லாம் வந்து வேண்டாம், இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சட்டம் போட்டாங்க. சதின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, சைல்டு மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்டியன் ரிலீஜியனையும் அவங்க தான் எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க இந்தியாக்குள்ள. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து
அவங்க பிரசங்கத்தை வந்து இந்தியாவில் யார்கிட்ட வேணால் பண்ணலாம், எந்த இடத்துல எந்த பிளேஸில் வேணால் அவங்க வந்து ஒரு சர்ச்சோ அவங்களுக்கான ஒரு சபையோ அவங்க ஏற்படுத்திக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பெர்மிஷன் கொடுத்தாங்க. இதனால இந்தியாவோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படுமோ, நம்ம இந்தியாவோட பாரம்பரியம் பாதிக்கப்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. The causes of the revolt of 1857. The English East Indian Company's rule affected lives of people from different segments. The Indian Sipai who worked in the British Army, the poor peasant, the local Indian rulers, the peasants na விவசாயிகள் அர்த்தம், peasants na விவசாயிகள் அர்த்தம், the local Indian rulers and landlords and the common people all suffered under the unjust company rule. யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட ஆர்மியில் இந்தியன்ஸும் ஒர்க் பண்ணாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. லேண்ட்லார்ட்ஸ் யாருன்னா நில உரிமையாளர்கள், நிறைய நிலம் வச்சிருப்பாங்க பற்றி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கினாங்க. நில உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியன் ரூலர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அஞ்சாவதா வந்து காமன் பீப்புள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போறது சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய் மியூட்டினி. It was the Indian Sipai in the British Army who finally revolted against the British. The chief causes for their discontent were as follows. அதாவது இந்தியன் சிப்பாய்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்தியன் வந்து சிப்பாயா பிரிட்டிஷோட ஆர்மிக்கு ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய அன்ஃபேர் கண்டிஷன்ஸ் அங்கே இருந்தது. அங்கே என்னன்னா, நீ ஒர்க் பண்ணலாம் ஆனால் வேஜஸ் வந்து கூலி வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு கிடைக்கிறத விட கம்மியான சேலரி தான் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, வேலை நேரமும் அதிகப்படுத்தினாங்க, மரியாதை இல்லாமல் நடத்தினாங்க. இதனால இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷோட பாதிக்கு மேலே ஆர்மி சோல்ஜர்ஸாக இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மியூட்டினியில், இந்த சிப்பாய் மியூட்டினியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலவரம் ஏற்பட்டு பிரிட்டிஷோட ஆர்மிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியன் சிப்பாய்ஸ் பிரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட விளைவுகள் தான் அடுத்து வர பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, the Indian Sipais were paid much less than the British soldiers. They were also unhappy with their condition of service. நான் சொன்னல, நமக்கு வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் பே வந்தது. நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அதிகமாக பேவும், நமக்கு வந்து நம்ம எவ்வளோதான் பாடுபட்டாலும் பிரிட்டிஷ் இது ஆஃபீஸர் சொல்றது எவ்வளோதான் கேட்டாலும் நமக்கு லெஸ்ஸாக பே பண்ணப்பட்டது. அது மட்டும் கிடையாது, நமக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இருந்தது. All the higher posts in the British Indian Army were reserved to be அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் ஹையர் போஸ்ட் இருக்கும்ல, ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து மெடலியன்ஸ், அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் தான் வருவாங்க. இந்தியன்ஸை வேலை மட்டும்தான் வாங்குவாங்க, போஸ்டிங்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. Many Indians in those days believed that if they crossed the sea they would lose their religion. So many Sipais refused to participate in the Burma War in 1824 as they did not want to travel by sea route. அவங்க நம்ம இந்தியன்ஸை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க, கடல் கடந்து போனால் நம்மளுக்கு ரிலீஜியனே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் அதனால பயத்தில் இருந்தாங்க. நம்ம வந்து நம்மளோட இந்தியன் ரிலீஜியன் பாரம்பரியம் இதெல்லாம் வந்து கடலில் டிராவல் பண்ணால் விட்டுடுவோமோன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையிலே இருந்தாங்க. அதனால இந்த பர்மா வார் வந்து இந்தியன் பர்மா வார் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் பர்மா வார்லாம் வந்து கடல் கலந்து போக சண்டை போடணும், கடல் கலந்து பர்மாக்கு போய் அங்கே போய் சண்டை போடணும். அதை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. Finally, the British introduced the new Enfield Rifles, whose cartridges were rumored to be greased with fat from pigs and cows. அதாவது ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இங்கிலாந்துலேருந்து துப்பாக்கி எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ளே அதான் வந்துட்டாங்க. எப்படி இருக்கும்னா, அந்த ரைஃபிள்ஸ், அந்த ரைஃபிள்ஸ்னால் துப்பாக்கிகள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குண்டு வந்து ஸ்மூத்தாக துப்பாக்கிலேருந்து வெளியே போய் ஷூட் பண்ணுறதுக்காக அதை வந்து கேட்ரேஜஸ் பண்ணுவாங்க. அதாவது அதில் ஆயில் தடவி வைப்பாங்க. அந்த ஆயிலாக எதை யூஸ் பண்ணாங்கன்னா, பன்னி இருக்குல்ல, பன்னியை கொண்டு அது கொழுப்பை உருக்கி அதை ஆயிலாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. கவ்வோட கொழுப்பை உருக்கி அதையும் ஆயிலாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க.
நம்ம இந்தியன் ரிலீஜியன்ல இந்துஸ்ல வந்து கவ் வந்து காடா வந்து பார்க்கப்படுது, கடவுளா வந்து கவ்வை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து பன்னிகளை கொல்றது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பன்னியும் கொண்டுட்டாங்க, மாடையும் கொண்டு அது கொழுப்பு எடுத்து அந்த ரைஃபிளில் தடவி இந்தா புடி இதை வச்சு சுடுன்னு சொன்னால் நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இதனால் என்னாச்சுன்னா போத் இந்து அண்ட் முஸ்லீம் சிப்பாய்ஸ் தாட் தட் இஸ் த பிரிட்டிஷ் were deliberately trying to hurt the religion sentiments. அதாவது அவங்க இந்தியன் சிப்பாய்ஸ்ல இருக்க இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வேணும்னு நம்மளோட மத நம்பிக்கையும் நம்மளோட பாரம்பரியத்தை கெடுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. What happened during the revolt? Events of the revolt. On 29th March 1857, the young soldier from Paragpur was hanged to death for attacking his officer. On 29th March, இந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க. On 29th March 1857 அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜர் வந்து இந்தியன் சோல்ஜருக்கு வந்து ஹேங்கிங் கொடுக்குறாங்க. ஹேங்கிங்னா உயிர் போகிற தண்டனை, மரண தண்டனை, ஹேங்கிங் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை அடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சோல்ஜருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. சம் சிப்பாய்ஸ் ஆஃப் த ரெஜிமெண்ட் அட் மீரட் refused to use a new greased cartridges. As the result, 85 soldiers were dismissed from service and imprisoned. மீரட், அதாவது என்ன நடக்குதுன்னா, மீரட்ன்ற ஒரு இடத்துல சம் சோல்ஜர்ஸ் வந்து நான் சொன்னேன்ல அந்த ரைஃபிளில் வந்து பிக் அண்ட் கவ்வோட இதுவை வந்து கொலஸ்ட்ராலை வந்து கொலஸ்ட்ரால் ஆயிலாக மாற்றி அதில் தடவிட்டு இருந்தாங்க. அதனால் அதை நாங்கள் தொடமாட்டோம்னு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணாங்க மீரட்டில். இதனால் என்ன பண்ணாங்க, நிறைய இந்தியன் சிப்பாயை டிஸ்மிஸ் பண்ணாங்க. On 10th May, other Indian soldiers in Meerut marched to the jail and released the imprisoned சிப்பாய் attacking and killing some British officer. On 10th மேல என்ன பண்ணாங்க, மீரூட்ல நீ தொட்டு இந்த துப்பாக்கியை தொட்டு எங்களுக்காக சண்டை போட மாட்டியா, போ நீ ஜெயிலில் போ, உன்னை டிஸ்மிஸும் பண்றேன், உன்னை ஜெயிலுக்கும் அனுப்புறேன்னு சொல்லி நிறைய சிப்பாய்ஸை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ரிலீஸ் ஆன சிப்பாய்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பல, அதுக்கு பதில் சுட்டு போட்டாங்க, இல்ல வேற வகையில டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The Sipai then marched to Delhi to crown the last surviving Mughal Empire, Bahadur Shah Zafar, as the Emperor of India. அதாவது மீதி இருந்த சிப்பாய்ங்கெல்லாம் கொடுமை தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து நகர்ந்து தப்பிச்சு நேரா எங்க போனாங்க, டெல்லிக்கு போனாங்க. மார்ச் டு டெல்லி, நேரா டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போய் கடைசியா பழமையான ராஜா ஒருத்தர் மிச்சம் இருந்தாரு, அவரு தான் பஹதூர் ஷா ஜஃபார். இவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தார். அப்போ இருந்த சூழ்நிலையில் இவர் மட்டும்தான் கொஞ்சம் பழைய அரசராக இருந்தார். எம்பரர்னா கொஞ்சம் பழைய அரசர், அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அரசராகவும் இருந்தார். ஸோ அவரை நோக்கி எல்லாரும் போனாங்க. த ரிவோல்ட் விச் broke out at Meerut spread to large part of northern and central India. It was joined by farmer, craftsperson அண்ட் அதர் பீப்புள். என்ன பண்ணாங்க, த ரிவோல்ட்னா நான் சொல்லிட்டேன் கலகம், அதாவது ஒரு பிரச்சனை, கலவரம். இது என்ன ஆச்சு, மீரூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்தியன் சோல்ஜர்ஸில் ஸ்டார்ட் ஆகி மீரூட் இந்தியன் சோல்ஜர்ஸை தானே கொடுமைப்படுத்தினாங்க மீரூட்டில். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது மெதுவாக ட்ராவல் ஆகி சென்ட்ரல் இந்தியா டெல்லியை நோக்கி போக ஆரம்பிச்சது. இந்த ரிவோல்ட், இந்த கலவரத்தில், இந்த கலகத்தில், அதாவது இது ஒரு கூட்டமா சேர்ந்தது, ஒரு பக்கமா ஒரு யூனியனா சேர்ந்தாங்க. இந்த பீப்புள், பாதிக்கப்பட்ட பீப்புள் எல்லாம் ஒரு யுனைட்டியா ஒரு யூனியனா சேர்ந்தாங்க. அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஃபார்மர்ஸ் ஜாயின் பண்ணாங்க, கிராஃப்ட் பீப்புள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், பானை செய்கிறவங்க, துணி நெய்கிறவங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து கிராஃப்ட் செய்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. கிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட்லாம், ஃபர்னிச்சர் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷோட பாலிசினாலும் பிரிட்டிஷ்னாலே ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு யூனியனாக சேர்ந்தாங்க. Many Indian rulers who had suffered at the hands of the British, such as Nana Sahib and Tanshia Top from Kanpur, Rani Lakshmi Bai from Jhansi, Begum Hasrat Mahal from Lucknow and குன்வார் சிங் ஃப்ரம் பீகார் ஜாயின் த ரிபல்ஸ். இந்த கழகத்தில், இந்த கழகம்னா அது ஒரு யூனியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கழகத்தில்
இவங்க எல்லாரும் இதில் சஃபர் ஆனாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி இவங்க வந்து ஒரு ரெபலியனை வந்து ஸ்டார்ட் பண்ண, ஒரு கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் இப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து சிப்பாய் கழகமாக தான் இருந்தது. என்னவா இருந்தது? இதோட ஃபர்ஸ்ட் பேஸ்டு வந்து சிப்பாய் கழகம், அதாவது சிப்பாய் மியூட்டினி தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு இந்தியா பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான வேஜஸ் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல. அதுக்கு பதில் அவங்களும் வந்து நிறைய கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சில ரிலீஜியன்ஸ்க்கு சில ரிலீஜியன் ப்ராக்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும்னு பிரிட்டிஷ் வந்து கொடுமைப்படுத்துச்சு. இதெல்லாம் செய்யலைன்னா உங்களை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுலேருந்து தப்பிச்சு போன ஒரு சில பீப்புள் வந்து டெல்லியில் போய் பகதூர் ஷா ஜஃபார் கிட்ட போய் ஒரு யூனியனை எல்லாரும் இந்த பிரிட்டிஷால இந்த பிரிட்டிஷ் கம்பெனிகளால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு யூனியனாக சேர்ந்து ஒரு ஒத்துமையா ஒரு யூனியனை கிரியேட் பண்ணாங்க. அந்த கிரியேட் பண்ண யூனியன்ல சில ஓல்டு டெரிட்டரிஸும் சில கிங்ஸ் எல்லாம் வந்து துரத்தி விட்டாங்கல்ல, சில கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்தி நாட்டை பிடுங்கி துரத்தி விட்டாங்கல்ல, அவங்களும் வந்து மெம்பரா சேர்ந்து அவங்களும் வந்து அந்த யூனியனை ஸ்ட்ரென்த் பண்ணி ரெபெலியனுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ரெபெலியன்னா ஒரு கலவரம் ஸ்டார்ட் பண்றது. அந்த காலத்துல வந்து ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, யூடியூப் அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சொல்லணும்னா அவங்க டிராவல் பண்ணி போகணும். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி போகணும். அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டமாக போனாங்க. சில பேர் நாடகம் நடத்தி சொன்னாங்க பிரிட்டிஷோட கொடுமையை. சில பேர் வந்து இந்த சின்ன பேப்பரில் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்படி யூனியனாக இருந்து அவங்களோட எதிர்ப்பை இந்த மாதிரி முறைகள் மூலியமா வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. மீதி இருக்க லெசனை நான் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் Part-1 Part-2 போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் ஆகும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் ஒரு குட்டி சப்ஸ்கிரைப் எம்பலம் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் உங்களோட கனெக்ஷன்லேயே இருக்க முடியும். என் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ குட்டீஸ்.